ரோஹித் சர்மா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு வீக்னஸ் நம்ம எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. பட் டெம்பரமெண்ட் அவருக்கு வந்து நின்று ஆடணுங்கிற எண்ணமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் தான் அவர் கடைசி டெஸ்டா இருக்கும்னு தோணுது. கேப்டன்சி சொதப்பலுங்க, சொதப்பல். ரெண்டு ஸ்பின்னரை டீம்ல எடுக்கிறாரு, போலிங்கா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க ரன்னு அடிச்சிருவாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா பாஸ் பாலர்ஸையும் அடிச்சிருக்காங்க. ஹோல் மேட்ச்ல இவன் ஒரு யார்கர் கிடையாதுங்க, இன்க்ளூடிங் பும்ரா. ஈவன் டெய்லண்டர்ஸ் வரப்ப யார்கர்ஸ் போட்டு தான் விக்கெட் எடுப்பாங்க யூசுவலா. இல்லங்க, ஒரு யார்கர் கிடையாது. அதை போய் ஒரு கேப்டன் பேச மாட்டாரா? சார்க்கு வந்து ஐயோ வேற லெவல்ல போடுறாருங்க. அவர் சொல்லி வச்சு எடுக்கிறாரு. கோலி வந்து அவர் போய் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரு மாட்டிக்கிட்டாரு அதுல. அவர் வந்து அடிக்டட் டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படி ஆயிட்டாரு அவரு. கோலியோட சிச்சுவேஷன் இஸ் 11ல கேரண்டி இல்ல. டீம்ல ஸ்குவாட்ல இருக்காரு, 11ல கேரண்டி கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணா இருப்ப, இல்லைன்னா ஒன்னையும் டிராப் பண்ணுவோம், நீயும் டிராப் பண்ணப்படக்கூடியவன் தான். ஒன் இண்டியா ஹவுசர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் காஸ்கர் டிராஃபி ரொம்பவே ஒரு முக்கியமான டிராஃபி அப்படின்னே சொல்லணும். அதில் இந்தியா இந்த 4th டெஸ்ட்டில் ஒரு மோசமான ஒரு தோல்வி. எல்லாரும் ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாங்க, அட்லீஸ்ட் ட்ரா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு சடன் கொலாப்ஸ், ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் எங்கே இந்தியா மிஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷ். வணக்கம் சார். சார் இன்னைக்கு நேற்று நைட்டு முடிஞ்சு இன்னைக்கு காலைல வர்றப்போ பல பேர் நினைச்சது ஜெயிப்பாங்க, அட்லீஸ்ட் இல்லைன்னா டிராவாவது பண்ணிடுவாங்கன்னு. உங்களோட ஹோப்ஸ் என்னவா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றப்போ? அது எப்படி மாறுச்சு? நான் வந்து டெஃபினட்டா ஒரு 70-75% டிரா பண்ணிடுவாங்கன்னு தான் இருந்தேன். ஒரு 20-25% வின்னிக்கு சான்ஸ் இருக்கு. டீ வரைக்கும் ஒரு 7 விக்கெட்ஸ் இன்டாக்ட் வச்சிருந்தாங்கன்னா, பந்த் மாதிரி ஆட்கள் பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தா சேசிங் இருக்கும். ஒரு ஓபனர் நிக்கணும், ரிஷப் பந்த் இருக்கணும் டீல. அப்படி இருந்தா அவங்க சேசிங் போவாங்க அப்படின்னு ஒரு மனசுல இருந்தது. நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் கூட அப்படித்தான் பேசிட்டு இருந்தேன். பட் அது அதிகபட்ச பர்சன்டேஜ் வந்து நான் டிராக்கு தான் கொடுத்துருந்தேன். ஆனா தோப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாரும் சொன்னாங்க ஜெயிக்கிறது கஷ்டம், இந்தியா தோக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிடுவாங்க நம்ம பசங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அவங்க வேற காலையில வந்துட்டு அவுட் ஆயிருக்காங்க, ஓவர் நைட் டிக்ளரேஷன் இல்ல. டு தட் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் நம்மளுக்கு ஓவர்ஸ் சேவ் ஆச்சு. அதனால ஒரு மாதிரி தேத்திடுவாங்க அப்படின்னு தான் இருந்தேன். பட் வெரி டிசப்பாயிண்டிங் எண்ட். ஓகே ஓகே சார். மெயினாக சொல்லணும்னா சீனியர் பிளேயர்ஸை பற்றின விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. பர்டிகுலராக விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. நேற்று முடிக்கிறப்போ பலரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 350 அந்த ரேஞ்சுக்கு ஒரு டார்கெட் இருக்கு, இவங்க 2 பேரும் ஸ்டெப் அப் பண்ணி அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை கிராப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னாங்க. பட் ஆனால் கெட் another டைம் மிஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தராக போயிடலாம். ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட ஃபைனல் சீரீஸ் ஃபைனல் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அவரோட பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங்கும் கேப்டன்சி ரெண்டுலையுமே ரொம்ப சுமாரா இருக்கு. அவரை பத்தின உங்களோட தாட்ஸ்? இஸ் ஒன் மேட்ச் அவே. ஓகே, அவ்வளவுதான். இந்த சிட்னி ஆடுவாரு, அதுக்கப்புறம் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. அனௌன்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹேங் ஆன் பண்றது வந்து அர்த்தமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ரோஹித் சர்மாவோட குவாலிட்டி, அவரோட டேலண்ட், அவரோட கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து போற்றப்பட வேண்டிய விஷயங்கள் தான். பட் ஆஃப் லேட் வந்து உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு வீக்னஸ் நம்ம எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. பட் டெம்பரமெண்ட் அவருக்கு வந்து நின்று ஆடணுங்கிற எண்ணமே இல்லை. எண்ணம்ங்கிறது வந்து அவருக்கு வந்து உடல் ஒத்துழைக்கலான்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா 400 ரன் 500 ரன் அவங்க ஆப்போனன்ட் அடிக்கும் போது ஃபுல்லா ஃபீல்டர் நிக்கிறாரு. பிசிக்கலி இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட், யாருமே வர சொல்ல முடியாது. அவரு மென்டலி அவரால் வந்து இந்த கேம்குள்ள டெஸ்ட் கிரிக்கெட் பேட்டிங்குள்ள அப்ளை பண்ண முடியல. அவ்வளவுதான், அது முடிஞ்சிடுச்சு. அது நம்ம நல்லா தெரியுது. அதை பத்தி நம்ம திருப்பி பேசி பிரயோஜனம் இல்லை. அவரால் அப்ளை பண்ண முடியல, அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
நின்னு ஆடணுங்கிற எண்ணம் இல்ல. அது மைண்ட் போக மாட்டேங்குது அதுக்கு. வந்தவன அடிக்கிறாரு. அதாவது அவருடைய லீன் பேட்ச்ல இருந்து வெளியே வரதுக்கு அடிச்சு வரணும்னு பாக்குறாரு. அது அது தப்பு கிடையாது. ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப மாத்தணும்ல. ஓகே, ஓகே. ரிப்பீட்டடா அதே பண்ணிட்டு இருந்தா, அதே தப்பு பண்ணிட்டு அதே மாதிரி அவுட் ஆயிடும். வந்து அந்த மாதிரி அடிக்க போயிட்டு அவுட் ஆகுதுங்கிறது அது சரியா ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது விட்டுடணும். அது விடல அவரு. அப்படின்னா என்னன்னா ஸ்டக் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். அவர் ஒரு ஜாம் ஆயிட்டாரு. ஓகே. ஒரு எக்கச்சக்கமான ஜாம்ல மாட்டிக்கிட்டாரு. போறோம். அது இதுக்கு மேல போட்டு அது போட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்க வேண்டாம். அவர் போறது நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் தான் அவர் கடைசி டெஸ்டா இருக்கும்னு தோணுது. ஓகே சார். அவரோட பேட்டிங் பத்தி நம்ம பேசிட்டோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். யூசுவலாவே எப்படின்னா, அவர் பேட்டிங்ல கொஞ்சம் ரஃப் பேட்ச் இருந்தாலும் கேப்டன்சில அதை மேக் ஓவர் பண்ணிடுவாரு. நம்ம நிறைய ஐபிஎல்ல பார்த்துருக்கோம். மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் பேட்ல நிறைய ரன் வரலைனாலும் அவரோட கேப்டன்சி டாப் நாச்சா இருக்கும். டீம் ஜெயிப்பாங்க. முக்கியமான குரூஷியலான முடிவுகள்லாம் எடுப்பாரு. பட் ஆனால் இங்க கேப்டன்சியுமே பெரிய கேள்விக்குறியாகுது. இந்த சீரீஸ்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஃபென்சிவா இருக்காரு. அட்டாக்கிங்கா இல்ல. ஈவன் 10-11 பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆடிட்டு இருக்கப்ப கூட நீங்க ஏன் இவ்வளவு டிஃபென்சிவா இருக்கீங்க, அட்டாக்கிங்கே பண்ணல அப்படின்னு அவர் மேல நிறைய விமர்சனம் வைக்கப்படுது. அவரோட கேப்டன்சி பத்தி நான் உங்களோட பார்வை. இல்ல அப்சல்யூட்லி அவருடைய கேப்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப பேடா தான் இருந்தது. அது எப்படி அதாவது ரோஹித் சர்மா வந்து பேட் கேப்டன் சொல்ல மாட்டேன். ஓகே. ரோஹித் சர்மா ஒரு ஒரு டீசன்ட் கேப்டன். நல்ல ஒரு 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 டீசென்ட்லி ரேட்டட் கேப்டன் தான். ஓகே. பட் அவருடைய ஃபார்ம் ஆஸ் அ கேப்டன், அந்த கேப்டனோட குவாலிட்டிங்கிறது சடனா இப்படி எப்படி டிட்டீரியேட் ஆச்சுங்கிறது தெரியல. அதுக்கு அதுக்கு என்ன ரீசன் தெரியல. ஒருவேளை அவர் தன்னுடைய சுய ஃபார்ம் வந்து அதுக்கு ஒரு காரணமா இருந்ததா, இல்ல வேற ஏதாவது பர்சனலா அவர்கிட்ட ஏதாவது இருந்ததா, இல்ல டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கும் சரியா ஜெல் ஆகலையா, அதுல கண்டிப்பா. கான்ட்ரவர்சிஸ் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் ஒரு 1008 காரணம் இருக்கு. செகண்ட் திங், இந்த கேப்டன்சி நம்மளை விட்டு போகாது அப்படின்னு இருந்தது. ஒரு ஒரு மேட்ச் தான் நான் இல்ல, அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க இந்தியா. ஆமா. அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு 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 மனசுக்குள்ள அது ஏறிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் கேப்டன்சி சொதப்பலுங்க. சொதப்பல். ரெண்டு ஸ்பின்னரை டீம்ல எடுக்கிறாரு, போலிங்கா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க ரன் அடிச்சிருவாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா பாஸ் பாலர்ஸையும் அடிச்சிருக்காங்க. எல்லாரும் தான் ரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க டீம்ல எடுத்துட்டு நீங்க வாஷிங்டன் சுந்தரை வந்து நீங்க பேட்ஸ்மேனா தான் எடுக்க போறீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் ஆடி இருக்கலாமே. பெட்டர் பேட்ஸ்மேன் இல்ல இன்னும். வாஷிங்டன் சுந்தரை நீங்க டீம்ல எடுத்ததுக்கு காரணம் அவர் போலிங் போடுவாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு. அதான் அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னரா தான் எடுக்கிறீங்க. அவரால பெட்டர் பேட்டிங்கும் பண்ண முடியும். இந்த பேட்டிங்கும் பண்ணுவாருங்கிறது பின்னாடி வருது. இவர் பின்னாடி வர விஷயத்துக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு முன்னாடி இருக்க வேண்டிய விஷயத்த சுத்தமா மறந்துட்டாரு ராதர். அவருக்கு போலிங்கா கொடுக்கல. அல்ல அது ஒண்ணு டேர்ன் எடுக்காது அப்படி இப்படி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா 11ல எடுத்துட்டீங்க, போலிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கான்பிடன்ஸே இல்ல அவருக்கு. உங்க போலர் மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல. அது ஃபீல்ட் செட்டிங்கா, ஹோப்லெஸ் ஃபீல்ட் செட்டிங். எங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் எங்க அடிச்சாலும் ரன் போகுதுங்க. ஃபீல்டர் கைக்கே போல. அப்படியே கான்ட்ரா எடுத்து பாருங்க கமின்ஸோட கேப்டன்சிய. பிளக் பண்றாரு. பிளக்கிங் அந்த ஒவ்வொரு கேப்லயும் அந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவுல ஒரு அந்த கேப்ல அந்த அந்த கேப்ல நீங்க பால் ஆடினீங்கன்னா பேக்கப்புக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. அது ஒரு வேளை அந்த அந்த ரெண்டு ஷாட் ஆடிட்டாங்கன்னா அந்த கேப்பை வந்து மினிமைஸ் பண்ணணும். அது கட் பண்ணணும், நேரோ டவுன் பண்ணணும். அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்களேன். இதெல்லாம் வந்து நீங்க கமின்ஸோட கேப்டன்சி நம்ம வந்து வேற இன்னொருத்தரோட கம்பேர் பண்றதை விட இங்கேயே பக்கத்துல இருக்கிற வச்சு பேசலாம். கமின்ஸோட கேப்டன்சி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மூணு ஃபாஸ்ட் பவுலரை ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், அந்த லைன் நேத்தன் லைன் வந்து அப்பப்போ ஒரு பேட்ச்ல கொண்டு வந்தது இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஓவராலா எடுத்து பாத்தீங்களான்னே தெரியும் அவரோட ஃபீல்ட் செட்டிங் ஆகட்டும், அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேனை எப்படி செட் பண்ணாங்கிறது இருக்கட்டும். நீங்க அந்த ரிஷப் பந்த் வந்து அசிங்கமா நம்ம திட்டலாம், அதை பத்தி அப்புறம் பேசலாம். அவரோட விக்கெட்டை எடுத்தது அந்த 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 ஷாட்டுக்கு போயிட்டு அவர் எப்படி செட் பண்ணாங்க பாருங்க. போலண்ட் வந்து ஓவர் த விக்கெட் போடுறாரு, அந்த ஷார்ட் பீட் போடுறாரு, இந்த ஷாட்டுக்கு போறாரு, இந்த ஷாட்டுக்கு போறாண்டாவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரவுண்ட் த விக்கெட் வந்து மூக்குல ஏத்துறாரு ஷார்ட் பீஸ், போறாரு அந்த ஷாட்டுக்கு. நீங்க எப்படி அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போகுது பாருங்க. இதுல எல்லாம் டெஃபினட்டா இந்த போலருக்கு ஃபுல் கிரெடிட் கொடுங்க, இல்லன்னு நான் சொல்ல. பட் ஒரு கேப்டனோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்கும் அங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஹோல் மேட்ச்ல
இவன் ஒரு ஒரு யார்கர் கிடையாதுங்க, இன்க்ளூடிங் பும்ரா. யா, ஈவன் டெய்லண்டர்ஸ்க்கு வர்றப்ப யாக்கர்ஸ் போட்டு தான் விக்கெட் எடுப்பாங்க யூஸ்வலா, போடவே டக்குன்னு இல்லைங்க, எடுப்பாங்க. ஒரு யார்கர் கிடையாது. அதை போய் ஒரு கேப்டன் பேச மாட்டாரா? ஓகே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு யார்கர் கிடையாதுங்க. யார்கர் வந்து பும்ராவோட ஒரு ஒரு என்ன சொல்லலாம், வெப்பன். அவரோட ட்ரம்ப் கார்டு அது. ஆமா. இல்லவே இல்ல. ஓகே. பால்ல மூவ்மெண்ட் இருக்கு, சீம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் டெம்ட் ஆனாங்களே தவிர, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்போ ஆகாஷ் தீப் பிரமாதமா போட்டாரு. மோஸ்ட் அன்லக்கி போலர் வந்து ஆகாஷ் தீப். கண்டிப்பா. அவ்வளவு அவர் போட்ட ஒரு 30 பால் போட்டாருன்னா அதுல வந்து 10 பால் பீட் பண்ணாரு. ஓகே. கேட்ச் விட்டது கூட அவங்களுக்கு தான். நீங்க வந்து ஆமா. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் செட் பண்ணிட்டு ஒரு கேட்சும் விட ஆரம்பிச்சீங்கன்னா கேப்டனாலையும் வந்து எதுவும் பண்ண முடியாது. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன்சி வந்து மிசரபிளி ஃபிளாப். ஓகே சார். ஸோ அவ்வளவு. அடுத்த அப்படியே வந்தோம்னா இன்னொரு முக்கியமான பிளேயர் விராட் கோலி. நிறைய பேசியாச்சு. பர்டிகுலரா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் தொடர்ந்து எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால்ல ரொம்ப ஏர்லியாவே போய் ஆடுறாருன்னு. ஒரு கட்டத்துல அவர் வந்து அவர் ஈகோவுக்காக ஆடுறாரு. இல்ல என்னால அடிக்க முடியும் அப்படின்றது போக, இப்போ வந்து அவரால் நினைச்சாலும் அதை கட்டுப்படுத்த முடியலையோ. ஏன்னா இந்த இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணாரு. வந்து அவே போற பால லீவ் பண்றதுக்கு. பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஷாட்டுக்கு போயிடுறாரோ, அவரை மீறி இருக்கா அந்த ஃபிளா அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா, அவர் மீறி இருக்கு அந்த பிளா. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அவர் ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்டாரு அதுல. ஓகே. அது அது எப்படின்னா, நீங்க அவர் தன்னை தானே கரெக்ட் பண்ணிக்கிறாரு. கரெக்டா சொன்னீங்க நீங்க அந்த பாயிண்ட். தன்னை தானே கரெக்ட் பண்ணிக்கிறாரு, ஆனா ஃபுல்லா பண்ணல. ஆமா. அது அந்த போலர்ஸ் எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க. ம். கண்டிப்பா. அதுவும் ஸ்டார்க் அவர் எப்படி பண்ணாருன்னா, அந்த 3/4 லெங்க்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு. ஓகே. இவர் விட்டு ஆடுறாரு. ஆமா. குட் லெங்க்ல போடுறாரு. தைரியமா விட்டு ஆடுறாரு. ஒரு பால் கொஞ்சம் ஆஃப் ஸ்டம்புக்கு மேல கூட போச்சு. ஆமா. தைரியமா விட்டு ஆடினாரு. அது ஏன்னா ஷஃபிள் பண்ணி ஆட தயார் இல்ல, விட்டு ஆடணுங்கிற முடிவுல இருக்காரு. ஓகே. அடுத்த பால் 2 பால் நீங்க அது போட்டீங்க, விட்டாச்சு. அடுத்த பால் அவரை இன்வைட் பண்றாரு. ஓவர் பீஸ்ட் இது. ஓகே. ஃபீட் பண்றாரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். நல்ல பெல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். ஒரு காலத்துல நம்ம ஒரு காலத்துலங்கிற இந்த ஐபிஎல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, தோனி லாஸ்ட்ல வந்து அடிக்கும் போது வந்து அந்த வைடு யார்கர் சரியா போடுவாங்க தெரியுமா கரெக்ட். அவருக்கு. ஆமா, ஆமா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட வைடு யார்கர் தான் அது. அதை துரத்தின் போனார் இவரு. அதுதான். மற்ற 2 பாலை எப்படி அந்த ஷார்ட் பீஸ் விழும்போது 3/4 லெங்க் விழும்போது விட்டாரோ, இது ஓவர் பீஸ். இன்னும் இன்னும் அது எந்த எந்த வைடா. கெடுதலும் பண்ணாம போகுது அது. ஆமா, ஆமா. அந்த பால் போய் முட்டினாரு அதுல. அவங்க அதாவது அந்த லெங்த்தை எப்படி எப்படி வேரி வேரி பண்ணி கொண்டு வந்தார் பாருங்க அந்த போலர். ஓகே. அவரை செட் பண்ணாங்க. அவருக்கு ஒரு பேட்ஸ்மேனை வந்து உட்காந்து உரிச்சு எடுத்திருக்காங்க. டீம் மீட்டிங்ல ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் இவன் இப்படி இந்த பால் இப்படி ஆடுவான் அப்படின்னு சொல்லி பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்டா பண்றாங்க. ஓகே. எக்ஸிகியூஷன் நீ சரியா பண்ணலைன்னா மிஸ்ஃபயர் ஆயிடும் அது. ஓகே. பர்ஃபெக்டா பண்றாங்க. ஸ்டார்க் வந்து ஐயோ வேற லெவல்ல போடுறாருங்க அவர். சொல்லி வச்சு சொல்லி வச்சு எடுக்கிறாரு. ஓகே. அந்த இது பேர் என்ன, பேக்வர்ட் ஷாட் லெக்ல ஒரு கேட்ச் எடுத்தது இருக்கட்டும், ஆமா. லெக் ஸ்லிப்ல ஸ்லீப்ல. ஆமா. அந்த ஆளை நிக்க வச்சு எடுத்தாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்க பினாமினல் போலிங். அந்த கோலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்துடுறேன். ஓகே. கோலி வந்து அவர் போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரு மாட்டிக்கிட்டாரு அதுல. ஓகே. அவர் வந்து அடிக்டட் டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படி ஆயிட்டாரு அவரு. ஓகே. அதுக்கு அன்லஸ் அதர்வைஸ் அவரா ஒரு ஒரு லோக்கல் கிரிக்கெட்லாம் ஆடி நிறைய அந்த மாதிரி போட வச்சு அந்த மாதிரி பவுலர்ஸை வந்து நெட்ஸ்ல ஆடி லோக்கல் கிரிக்கெட்ஸ் நிறைய ஆடி திருப்பி ரிவைவ் பண்ணிட்டு வந்தாதான். நான் வந்து இன்டர்நேஷனல் கிளாஸ் மட்டும்தான் ஆடுவேன், அந்த அந்த லெவலுக்கு கம்மியா ஒரு லெவல் கூட நான் இறங்கி ஆட மாட்டேன் அப்படிலாம் இருந்தாருன்னா ஐ திங்க் அவரும் ஒரு முடிவுக்கு வருவாரு. பட் ஹேவிங் செட் தட், கோலி வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கிரிக்கெட் அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா. அவரோட பிசிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 3 வருஷம் கிரிக்கெட் அவர்கிட்ட இருக்கு. அதை வந்து அவரு இந்த இந்தியன் டீமுக்கு கொடுக்கணும். ஓகே. எப்படி கொடுக்க போறாருங்கிறது அவர் கையில தான் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்படி ஒரு சைடு இந்த மாதிரி பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியமான டயத்தில் அவங்களோட பொறுப்பு இல்லாமல் ஆடுறாங்க அப்படின்னா, இன்னொரு சைடு வந்து நல்ல செட்டான பேட்ஸ்மேன்ஸ் தேவையான டயத்தில் தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகுறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையுமே பார்த்தோம், ரிஷப் பண்ட் ஒரு தேவையில்லாமல் ஒரு ரேம்ப் ஆடி அவுட் ஆனாரு. இதில் நல்லா செட் ஆகி ஒரு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு 3 விக்கெட் விழுந்து இந்தியா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலாப்ஸில் இருந்தாங்க. அப்போ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஜெய்ஷ்வாலுக்கும் பண்ட்டுக்கும். அப்படி இருக்கும்போது அதுவும் டிராவிஸ் ஹெட் மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்ட் டைம் பவுலரை நீங்க ஒரு ஷாட்டுக்கு 6க்கு போய் ஒரு லைன்ல அவுட் ஆகுறதுன்றது, கவாஸ்கர் திட்டினது சரின்ற மாதிரி திருப்பியும் ப்ரூவ் பண்ண வச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கேங்க சார். திருப்பியும் நான் வந்து கமின்ஸோட கேப்டன்சிக்கு போறேன். ஓகே. அந்த இடத்துல ஹெட் கொண்டு வந்தார் பாத்தீங்களா.
அது வந்து பந்தோட ஈகோல விளையாடினாரு. ஓகே. உனக்கு நல்ல பேட்ஸ்மேன் நல்ல பவுலர்லாம் போட்டா நீ ஒரு மாதிரி ஆடுற இல்ல, ஓகே. உன்னை அடிக்க போக மாட்டேங்கிற இல்ல, உன்னை அடிக்க வைக்கிறேன் பாரு, ஓகே. உனக்கு அடிக்கிற மூட உங்ககிட்ட நான் கிரியேட் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 லெவல்ல இருந்து கம்மியா இருக்கிற ஒரு போலரை கொண்டு வந்து அவர்கிட்ட பாலை கொடுத்து அவர் கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாம் போடுவார். அவரு ஒரு 2 பால் ஷாட் போடுவார், 2 பால் ஒரு ஃபுல் டாஸ் வரும். அந்த மாதிரிலாம் ஒரு கணப்பினான்னு விழும்போது ஒரு பேட்ஸ்மேன் வந்து அதுவும் அந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து டெம்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். அந்த டெம்டேஷனை தட்டினாரு, கரெக்டா எந்த இடத்துல தட்டணுமோ அங்க தட்டினாரு, தலு அழகா விழுந்தாரு இவர். அப்ப நீட்டா கையில கொடுத்தாரு. ஆனா இர்ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் இவ்வளவு மோசமா இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது. சிச்சுவேஷன், மேட்சோட சிச்சுவேஷனே மனசுல இல்லாம நான் கையில ஒரு பேட் இருக்கு, நான் இப்போ தட்டி தட்டி ஆடுவேன், எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது. நீங்க நெட்ஸ்ல ஆடலாம், அதெல்லாம் நீங்க நெட்ல போய் 4 பக்கம் நெட்டை கட்டிட்டு போய் ஆடுறதுன்னா எப்படி வேணாலும் ஆடுங்க. சிச்சுவேஷன், மேட்ச் சிச்சுவேஷன் இது, அதுவும் டெஸ்ட் மேட்ச் சிச்சுவேஷன், அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா WTCயோட பாசிபிலிட்டி, அவங்களோட உள்ள என்டர் ஆடுறோட பாசிபிலிட்டி பிரைட்டன் ஆகுது. செகண்ட் திங், அடிபட்டு இருக்கோம், ஒரு மேட்ச் தோத்துட்டோம், ஒரு மேட்ச் வருண பகவான் வந்து காப்பாத்தினாரு அவங்கள, இப்ப நம்ம ரிவைவ் பண்ணணும், இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சாதான் மிஞ்சி மிஞ்சி போச்சுனாலும் சீரீஸ் டிரா ஆகும், நம்ம கிட்ட இருக்கிற டிராபி நம்ம கிட்டே இருக்கும். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க இந்த இந்த மேட்சை பொறுத்து சுத்தி. அந்த இடத்துல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் வேதனையா தான் சொல்றதுக்கு. பனிஷ் பண்ணணும், டிராப் பண்ணணும். அந்த எந்த ஒரு பிளேயருமே இந்த டீம்ல இன்டிஸ்பென்சபிளா இருக்கக்கூடாது. பர்ஃபார்ம் பண்ண இரு, இல்லைன்னா கோ, அவ்வளவுதான். அப்படி அப்படி பண்ணினாதான் இதுக்கு வந்து நீங்க ஒரு விமோச்சனம் கொண்டு வர முடியும். நான் எப்படி பண்ணாலும் ஆடுவேன்டா, 11ல இருப்பேன் அப்படின்னு இருந்தா 3 மேட்ச் இந்த மாதிரி திமிர ஆடிட்டு 4வது மேட்ச் ஒரு 60 ரன் அடிப்பாரு. அவர் 60 அடிச்சிட்டாரு, 60 அடிச்சிட்டாரு, 60 அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு 5 மேட்ச் ஆடுவாரு. இப்படி இருந்தா டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வரப்போகுது? மேனேஜ்மெண்ட் வந்து தே ஹாவ் டு டேக் அ கால். இந்த ரோஹித் சர்மா அப்கோர்ஸ் அவர் போயிடுவாரு. ஈவன் கோலி கூட, கோலியோட சிச்சுவேஷன் எப்படி ஆகணும் அப்படின்னா, கோலியோட சிச்சுவேஷன் இஸ் 11ல கேரண்டி இல்ல, டீம்ல ஸ்குவாட்ல இருக்காரு, 11ல கேரண்டி கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணா இருப்ப, இல்லைன்னா உன்னையும் டிராப் பண்ணுவோம், நீயும் டிராப் பண்ணப்படக்கூடியவன் தான் அப்படிங்கறத மேனேஜ்மெண்ட் தெளிவா புரிய வைக்கணும். நீங்க வந்து பட்டம் எழுதி கொடுத்துடக்கூடாது. நீங்க டீம் செலக்ஷன் முடிஞ்ச உடனே நீ எல்லா மேட்சும் ஆடுவப்பா அப்படின்னு எழுதி கொடுத்துடக்கூடாது ஸ்டாம்ப் பேப்பர்ல. நீ பர்ஃபார்ம் பண்ணாதான் இருப்ப, இல்லைன்னா இருக்காங்க பசங்க இருக்காங்க, நீங்க எல்லாம் அந்த பசங்களுக்கு எல்லாம் நீங்க சான்ஸ் கொடுக்கும்போது அவனுக்கு இருக்கிற பாம்பு, அவனுக்கு இருக்கிற இதுவும் போயிடும், அவன் உள்ள வந்தானா அவன் வழிவான், அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஆளை தேடிட்டு இருக்க போறீங்க. மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ கால். கண்டிப்பா சார். ஸோ இந்த சைடு இப்படி ஒரு பிரச்சனைகள் இவ்வளவு இது இருந்தாலும் பாசிட்டிவான விஷயம்னு பாக்குறப்ப ரொம்பவே ஒரு முக்கியமா எல்லாராலையும் நோட் பண்ணப்பட்ட, எல்லாரும் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் நிதிஷ் ரெட்டியோட அந்த ஒரு ஃபார்ம் தான். த்ரூ அவுட் பிஜிடியில் நல்லா விளாண்டுட்டு தான், நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அது சூப்பராகவே ஒரு கேபிட்டலைஸ் பண்ணி அவரோட ஒரு ஆல் டைம் பெஸ்ட் இன்னிங்ஸை கொடுத்தாரு. அந்த இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சுங்க சார்? பிரமாதங்க, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் இன்னிங்ஸ், ரொம்ப நல்ல இன்னிங்ஸ். ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத அப்படியே வடிவமைச்சாங்க அவரு. வாஷிங்டன் சுந்தரோட கான்ட்ரிபியூஷன் அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து என்னார்மஸ். நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கிரெடிட் ரெட்டிக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வாஷியோட கான்ட்ரிபியூஷனுக்கும் நீங்க அந்த இது கொடுத்தாகணும். ஏன்னா அந்த அப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒருத்தர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்னிங்ஸை நம்ம மிஸ் பண்ணிருப்போம். நிதிஷ்குமாரோட இன்னிங்ஸை நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஃபண்டாஸ்டிக் இன்னிங்ஸ், அது டெஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டாப் குவாலிட்டி இன்னிங்ஸ், சான்ஸ்லெஸ். அது வேற. எல்லாத்தோட ரொம்ப பிளஸ் பாயிண்ட் என்கேஆர் கிட்ட என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து இப்போ வந்து அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காரு, அவர் வந்து டன்ஸ் கணக்குல ரன் அடிச்சிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல, ரஞ்சிலையும் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல கூட கூட ரன் அடிச்சு வச்சிருக்காரு. அவர் வந்து இந்த இன்னிங்ஸ் ஆடினார்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நிதிஷ்குமார் ரெட்டி ஆந்திராக்கு ரஞ்சி டிராபியில இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்ல இந்த இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆளா இல்ல. லோக்கல்லே டொமஸ்டிக் கிரிக்கெட்லயே ஒன்னும் அந்த அளவுக்கு பரிமளிக்காத ஒரு ஆள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்து, அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா, ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு மேட்சும், ஒரு மேட்ச் ஆச்சா ஃப்ளூக்குன்னு சொல்லணும், ஒவ்வொரு மேட்சும் நம்பர் 7 நம்பர் 8ல வந்து, நம்பர் 6 நம்பர் 7ல வந்து
அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம முதல்ல சொன்ன ரோஹித்தை பத்தி பேசும்போது அப்ளிகேஷன் இல்ல சொன்னல, அதை இங்க வாங்க அப்படியே ஆப்போசிட்டா பேசுங்க. எந்த அளவுக்கு அப்ளிகேஷன் இருந்தால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் யூஸ் பண்ணிக்க போறேன், அது நான் இனிமே கொடுக்க மாட்டேன் அது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்வால்வ்டா எப்படி உள்ள போனாருங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் அடிக்கிற ரன்னு, அவர் அடிச்ச விதம் அதெல்லாம் விட அந்த அந்த மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதுதான் அவர்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். சூப்பரா இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து பாக்குறதுக்கு. அதையும் சொல்லிட்டு நிதிஷ்குமார் ரெட்டிய இந்த டீம் இனிமேல் ஆல்ரவுண்டரா பார்க்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா அவருடைய போலிங் வந்து அவர் ஒரு போலிங் ஆல்ரவுண்டரா நீங்க பார்க்க போறது இல்ல, பேட்டிங் ஆல்ரவுண்டரா பார்க்கலாம். அதுவும் அவர்கிட்ட நீங்க ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. நடுவில் வந்து ஒரு 4-5 ஓவர் போட்டு போறவர் தான். நீங்க அவரை வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர் டிராப் பண்ணிட்டு நிதிஷ்குமாரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. அந்த அந்த ஸ்லாட்டை பிக்ஸ் டிக் அடிக்கிற ஆள் இல்ல அவரு. சோ நீங்க அவரை வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்கிறத விட்டுடணும். நீங்க அவரை நீங்க ப்ரமோட் பண்ணி மேல கொண்டு போகணும். அவரோட பேட்டிங்கை ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அவரோட போலிங் வந்து சும்மா ஓகே வச்சுக்கலாம் நீங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு டாப் ஆர்டர் நம்மளுக்கு போலரே கிடையாது பாத்தீங்க. ஜெய்ஸ்வாலுக்கு போட மாட்டாரு, ரோஹித் போட மாட்டாரு, கோலி போட மாட்டாரு, ராகுல் போட மாட்டாரு. இந்த மாதிரி நீங்க பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து இவர்கிட்டயும் இவரும் போடுவாரு அப்படின்னு ஒரு ஆள் மேல இருக்கிறது. எப்படி டிராவிஸ் ஹெட் நடுவில் உள்ள வந்தாரோ அது மாதிரி ஒரு ஓவர் போடுறதுக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆள் போலிங்கும் போடலாம் அவரு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேனா அவரை யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பரிமளிப்பாரு. ஓகே ஓகே சார். ஸோ பேட்டிங்ல இவர் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்தாருன்னா இந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி சொல்றது அப்படின்னே தெரியல. அப்படி ஒரு த்ரூ அவுட் த சீரீஸ்ல அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கோட்டா தான் வந்தாரு, இன்னும் இன்னும் அதுல இருந்து ஒரு படி மேல போயிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் இருக்கு. யுவர் வேர்ட்ஸ் அபவுட் ஹிம் சார். ஐயோ என்னார்மஸுங்க. அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு 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 பிளேயருங்கிற ஸ்தானத்துல இருந்து ஸ்டாருங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அவர். அப்புறம் வந்து ஒரு சாதாரண ஒரு பிளேயர் வருவாங்க, அப்புறம் கிரேட் பிளேயர் ஆவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார் ஆவாங்க. இப்போ ஸ்டார் ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அவர், மேல போயிட்டாரு. இந்த லெவல்லாம் இல்ல, அங்க எங்க மேல போய் உட்காந்துட்டாரு. ஏன்னா அவரோட போலிங் நீங்க பாத்தீங்கன்னா irrespective ஆஃப் த அக்கேஷன், irrespective ஆஃப் த சிச்சுவேஷன், அவர் பாலை எடுத்தாருன்னா அவர் ஹி இஸ் கோயிங் ஃபார் த கில். இதுதான் ஆட்டிடியூடு, இப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து கிரிக்கெட்ல வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன், நான் எதுக்காக என்ன எடுத்திருக்கீங்க, நான் போலிங் போடுறதுக்காக என்ன எடுத்திருக்கீங்க, நான் போலிங் போடுறதுன்னா என்ன பண்ணணும், போலிங்ல விக்கெட் எடுக்கணும், ஐ வில் டூ தட் அப்படிங்கிற மாதிரியான அவரோட எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒண்ணுமே இல்லை, கோல் எவ்வளவுதான், அப்படிதான் வச்சிருக்காரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு, கான்சன்ட்ரேஷன் பிரமாதமா இருக்கு அவர்கிட்ட. அவரோட ஃபோக்கஸ், அவரோட கான்சன்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா அவரோட ஜாப்ல இருக்கு. பிளஸ் இப்போ அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இந்த யங்ஸ்டர்ஸையும் வழி நடத்தணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காரு. நான் ஒரு என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஜூனியர்ஸ் வந்திருக்காங்க. சிராஜை விட்டுருங்க, ஆகாஷ் தீப் ஆகட்டும், ஹர்ஷித் ராணா ஆகட்டும், இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய ஒரு ஜெனரேஷனை கைட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புலயும் அவர் இருக்காரு. இப்போ அவர் வந்து ஒரு ஒரு அண்ணன் ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. இப்போ ஒரு ஸ்கூல் பாயா இருந்து ஒரு காலேஜுக்கு ஸ்டூடெண்டா இருந்த ஒரு ஆளு இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரெட் வின்னர். அவருக்கு பின்னாடி 4-5 பேர் இருக்காங்க, தம்பியை படிக்க வைக்கணும், தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்துல, அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்துக்கு இப்ப போயிட்டாரு. அதுவும் கேப்டன்சி டெஃபினட்டா அவர் கையில வரப்போகுது. இன்னும் அவர் வந்து அவரோட இன்னும் பிரமாதமா பரிமளிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா அவர் விடமாட்டாரு. நல்லா ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷ், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. கண்டிப்பா சார் போயிட்டு எவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருக்கோ அட் த சேம் டைம் சில பாசிட்டிவ்ஸ்மே இந்தியன் சைடுக்கு இருக்கு. இதுல இருந்து எப்படி அடுத்த மேட்ச் வந்து இவங்க இது, ஏன்னா இப்போ வந்து 2-1 இருக்கும். ஸோ அடுத்த மேட்ச் ஜெயிக்கும் பட்சத்துல தான் இந்த பிஜிடி நம்ம WCTCக்கு போறோமோ இல்லையோ இந்த பிஜிடியாவது நம்ம வந்து டிரா பண்ண முடியும். ஸோ அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்தியன் டீம்? அடுத்த மேட்ச் நீங்க 11ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நானா நம்மளுக்கு நம்ம சொல்றதுல அது நடக்க போறது இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், மாத்த மாட்டாங்க சார் மேனேஜ்மெண்ட். ஆமா மாத்த மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடணுங்க. ரொம்ப சிம்பிளுங்க, அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட உங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா காட்டல, தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, விக்கெட்ல ஸ்பின்னுக்கு எஃபெக்டே இல்லாட்டா கூட உங்களோட ஸ்ட்ரென்த் ஸ்பின்னர்ஸ் எடுங்க.
ஓகே. நீங்க இந்தியால ஆடுறோம்னு மனசுல நினைச்சுக்கோங்க. சிட்னி கிட்டத்தட்ட அப்படிதான். ஆமா. சிட்னி விக்கெட்ல டேர்ன் இருக்கும். கண்டிப்பா. 3 ஸ்பின்னர் ஆடணும், 2 ஃபாஸ்ட் பவுலர் போட்டும், அவ்வளவுதான். ஓகே. நீங்க சிராஜையோ ஆகாஷ் தீப்பையோ உட்கார வச்சுட்டு, நானா இருந்தேன்னா சிராஜை டிராப் பண்ணுவேன். ஷூர். ஆகாஷ் தீப்புக்கு நான் மறுபடியும் சான்ஸ் கொடுப்பேன். ஓகே, 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 3 ஸ்பின்னர் ஆடட்டும். நிதிஷ்குமார் இருக்கவே இருக்காரு ஃபில்லிங்கா. அவ்வளவுதான். மத்தபடி எந்த மாற்றமும் வேண்டாம். நீங்க திருப்பி கில்லெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம். ஓகே. நீங்க 3 ஸ்பின்னர் ஆடிட்டு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆடினா, இப்ப யாருமே இந்த மாதிரி யோசிக்கல. பட் நான் யோசிக்கிறேன். ஏன்னா உங்களோட நீங்க நீங்க வந்து உங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவன் ரெஸ்பெக்டே பண்ணலங்க. எக்ஸ்பெக்ட் பும்ரா. ஆமா, அதான் அப்கோர்ஸ் அவரை விட்டுருங்க. ஓகே. பும்ரா பத்தி பேச முடியாது. ஓகே. அதனால உங்க ஸ்பின்னரை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க அவங்க. அது கண்டிப்பா. நல்லா தெரியும். டெஃபினட்டா பயப்படுவாங்க. அதுவும் நீங்க வந்து ஒரு ஒரு ஜென்யூன் ஆஃப் ஸ்பின்னர் உள்ள கொண்டு டீம்ல எடுத்திருக்கீங்கல்ல, கொடுங்க, சான்ஸ் கொடுங்க, ஓகே. ஆடட்டும், ஆடட்டும். அவரும் கொஞ்சம் பேட் பண்ண வேண்டும் கூடியவர் தான் கோட்டியானும். ஓகே. அதான் தனுஷ் கோட்டியானும் இஸ் a குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. எடுங்க, உள்ள எடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலர் பண்ணாததை அவர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி போனா நல்லா இருக்கும். மறுபடியும் நீங்க பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒண்ணு திருப்பி அவரை ராகுல ஓபன் பண்ண வைங்க. அவரோட ஃபார்மிங் கெடுத்தாச்சு. இவரு நடுவில் வந்து முட்டி மோதி. ஸோ அவரை ஓபன் பண்ண வச்சுட்டு ரோஹித் சர்மா டவுன் த ஆர்டர் ஆடி, வேற எந்த சேஞ்சும் வேண்டாம். இது மட்டும் பண்ணிட்டு உள்ள போனாலே ட்ரை பண்ணலாம். இந்த டீம் வந்து இன்கேப்பபிள் ஆஃப் வின்னிங்லாம் சொல்ல முடியாது. நம்ம இப்ப கண்டிப்பா. பிரமாதமான டீம் இந்த இந்தியன் டீம். ஒன்லி திங் இஸ் லக் இல்ல. அதோட எல்லாமே இன்னொன்னு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டோம். நம்ம கேட்சஸ் எல்லாம் இப்படி மிஸ் பண்ணாங்கன்னா, 4 கேட்ச் எல்லாம் விட்டுட்டு மேட்ச் ஜெயிக்க முடியும்லாம் முடியவே வாய்ப்பு முடியாது. இருக்கு. கண்டிப்பா. முடியவே முடியாது. ஒரே ஆளு 3 கேட்ச் விடுறாரு. அவர் சிராஜ் துள்ளி குதிக்கிறது தான் இருக்காரு தவிர ரிட்டர்ன் கேட்ச் ஒன்றும் ஈஸி கேட்சுங்க அது. ஆமா. எல்லா பவுலரும் எடுக்கக்கூடிய கேட்ச் தான் அந்த ரிட்டர்ன் கேட்ச். அந்த மாதிரி சும்மா அந்த சீன் போடுறதெல்லாம் இல்லாம போக்கஸ்டா இருந்தாங்கன்னா பண்ண முடியும். இந்த டீம் பண்றதுக்கு எல்லா விதமான குவாலிட்டியும் இருக்கிற டீம் தான். இது வரைக்கும் பண்ணல, சிட்னில பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாரி எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். இந்த மேட்ச்ல இன்னும் ஒரு ஒரு 12 ஓவர் நின்றுருந்தாங்கன்னா, இதையுமே ஒரு டிரா பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு எட்ஜ்ல தான் வந்திருந்தாங்க. ஸோ பொட்டன்ஷியலான டீம் அத வந்து யுட்டிலைஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சந்தோஷ்.